எத்தனை பேர் உண்மையாக அவர் ஆராதிக்கிறீங்க? அதுதான் அவருடைய அன்பு. பாடல் வரிகள் சொல்லுகிறது, உம்மை போல யாரும் இல்லை, நன்மை செய்ய நீர் உண்டு, உண்மை தானே நம்புவேன் என் தேவா. நம்மளாம் யாரை நம்புகிறோம்? நீங்கள் யாரை நம்புகிறீங்க? அதுதான் அவருடைய அன்பு. நம்ம எவ்வளோ வழி தவறி போனாலும் அந்த அன்பு ரீசனே இல்லாத அன்பு. சொல்லுவாங்கள்ல, லவ் ஹேஸ் நோ ரீசன். உலகத்தில் சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, என் காதலுக்கு காரணமே இல்லைப்பா, உன்னை அவ்வளோ தூரத்துக்கு நான் நேசிக்கிறேன் உன்னை. ஆமாம், தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிறார். ஏதோ நம்ம நல்லவன் பார்த்து அவர் எதுவும் செய்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுக்காக எனக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், தாயின் கருவில் நான் ஜாம் பண்ணி தாங்க வெளில வந்தேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியுமா? நெஞ்சு தட்டி சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்க பார்த்து நான் முழங்கால் படிட்டு ஜாம் பண்ணனால தான் பத்திரமா வெளில வந்தேன். அது யாராவது சொல்ல முடியுமா? இல்லை சிசேரியன் சொல்லிட்டாங்க வீட்டில் டாக்டரு, அவர் ஆப்ரேஷன் பண்ண பார்த்து சிசேரியா மேலே குத்தாமல் நான் வெளில வரணும் கர்த்தாவே. எத்தனை பேர் ஜாம் பண்ணீங்க? யாரும் ஜாம் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் பத்திரமா தூக்கின்னு எப்படி சேர்த்தார்? வெளியில் அழகாக சேர்த்தார். அந்த சேர்த்த தேவன் கடைசி வரல பத்திரமா உங்களை கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கவலையை போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. உங்கள் கவலை பாருங்கள் யாவற்றையும் தூக்கி போடுங்க. எந்த சூழ்நிலையும் யார் உங்களோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யார் என் கூட இல்லைனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஷக்கி ஏசாயா 46:4. யார் என் கூட இல்லைனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாரும் எனக்கு தேவையில்லை, உறவினர்கள் எனக்கு தேவையில்லை, யாரும் தேவையில்லை. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்கிறாரு, மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே மறுவாழ். எத்தனை பேர் அந்த மரணத்தை ருசி பார்த்துருக்குறீங்க? ஏசு ருசி பார்த்தேன்னா இருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? மரணத்தில் போய் டச் ஆகி வந்தவங்க எத்தனை பேர்? ஒருத்தர், 2, 3, நான் 4, 5, 6, 7. எங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அந்த இடத்துல போயிட்டு வந்த எங்களுக்கு தெரியும் அந்த அருமை என்னன்னு. ஆனால் அது என்னன்னா, அந்த இடத்துல எவ்வளோ பயந்து மனம் தளர்ந்து விட்டுட்டோம். ஆனாலும் அந்த இடத்துல டாக்டராக நின்றவர் இவர் தான். மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டானுங்க, ஆனால் கூட வந்தவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம கூட வரவங்கள தான் அவங்கள பற்றி தெரியும்ல, மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் டாக்டர் ஏதோ சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவர் நம்மோடு கூட இருந்து தப்பு வைத்து வழி நடத்தின தேவன். நம்ம கலங்குற நேரத்தில் நம்மளோட கூட இருக்கிற தேவன், எல்லாவற்றிலும் நம்மளோட கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். இந்த வசனம் எடுத்துட்டிங்களா? ஏசாயா பாருங்கள், ஏசாயா 46 முன்னாடி வசனம் போமா, 46:3. மூணா கரெக்டு. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலில் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே. யாக்கோபின் சந்ததி யாருங்க? நாம தான். இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, அதுவும் யார்? நாம தான். எனக்கு செவி கொடுக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா என்னை பார்த்து செவி கொடு. சொல்லுங்கள், அவர் எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? அது நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சுய தியாகத்தினால வந்தீங்களா? கிடையாது. ஆனால் தான் அங்கே சொல்கிறேன், ஒருவேளை அப்படி மனசில் நினச்சின்னு இருந்தீங்கன்னா, எல்லாம் என் திறமை, என்னுடைய இதில் தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறோம் நினச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. பாருங்களேன், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். நம்மளாம் என்ன சொல்லணும்? எங்கள் அம்மா தான் வயிற்றில் ஏந்தி தப்பு வச்சு பத்திரமா பார்த்து தூக்கின்னு வெளில விட்டாங்க. கிடையவே கிடையாது. தாயின் வயிற்றில் தாய்க்கே தெரியாதான் என்னென்ன உருவாகுதுன்னு தாய்க்கே தெரியாது. ஆனால் தாயின் கருவிலேயே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்.
ஆமாங்க ஐயா, ஆமாம். அப்போ வந்து நான் குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வளர்கிற குழந்தை வயிற்றில், நான் எதுவுமே தெரியாது. அதனால தான் அவர் என்னை தாங்கி கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும். கிடையவே கிடையாது. அடுத்த வசனம் வைங்க. அடுத்த வசனம் சொல்கிறாரு, உன்னை தாங்கி கொண்டு வந்து விட்டேன் தெரியுமா? இப்போ சொல்கிறேன், மறுபடியும் கேட்டுக்கோ. மறுபடியும் இப்போ நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஹலோ, நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தாயின் கருவில் எப்படி உருவானோன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. தாய் வயிற்றில் நம்ம எப்படி இருந்தோன்னே எதுவுமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சுகமாக ஒரு அடைக்கலத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, தாயின் கருவில் எதுவுமே தெரியாமல் நீ இருந்த தெரியுமா? ஒரு கஷ்டம் தெரியாமல், ஒரு நஷ்டம் தெரியாமல், ஒரு துன்பம் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் இருந்து பத்தியா? அந்த மாதிரி தான் நான் உன்னை உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி தான் நான் செய்வேன். உங்கள் கஷ்டத்தை நான் செய்ய மாட்டேன். புரியுது? அப்படி தான் செய்வேன். நிறைய வயது மட்டும் நான் உங்களை பாருங்க, எனக்கு 80 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் என்னை யார் தாங்க போகிறா? அவர் தான் தாங்க போகிறார். அதனால தான் சொல்கிறாரு, அப்பா இஸ்ரவேலே செவி கொடுங்கள். எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? என்னை அவர் தாங்குவாருன்னா, எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க போகிறது அவர் தான். என் எதிர்காலத்தில் என்னை வழி நடத்தி கொண்டு போகிறதும் அவர் தான். என் எதிர்காலத்தில் 1000 தடைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு செல்ல போகிறது அவர் தான். என் எதிர்காலத்தில் எனக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கோ எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போகிறது அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் தான். அதுதான் நம்ம பாடணும். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பாருங்க, அது பாருங்க, தாங்குவேன். இங்கே வருங்க, நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் தாயின் கருத்தில் செய்து வந்தேன் பார்த்தீங்களா? இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் தான் உன்னை சுமப்பேன். நான் தான் உன்னை. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, செம்ம வார்த்தை இல்லை? சுமந்தன்ல, உன்னை யாரும் சுமக்க நான் விட மாட்டேன். உன் கடனை அடைக்க நான் மற்றவங்களை வந்து விட மாட்டேன். உன்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மற்றவங்க சரி செய்ய நான் விட மாட்டேன். உன் பலவீனங்களை நான் தான் சரி செய்வேன். உன்னுடைய கடனை நான் தான் அடைப்பேன். உன்னுடைய எதிர்காலத்தில் என்னென்ன தேவையோ யாருக்கும் நான் விட்டு கொடுக்க. ஆனால் தான் இயேசு க்ளீனாக சொல்லிட்டார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு கொடேன். அவருடைய மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவருக்கு மட்டுமே உரியது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருக்கு மட்டுமே உரியது. இதே வார்த்தையாக கொண்டு போங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை. நிறைய வயது மட்டும் பாருங்க, அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு வைராக்கியமாக சொல்கிறாரு. வைராக்கியம்னா எப்படி? விட மாட்டேன்டா நம்ம சொல்லுன்னு தெரியுங்களா? ஒரு வைராக்கியம் கோவத்தில் அந்த மாதிரி சொல்கிறாரு. எத்தனை பேர் 1000 ரிலேஷன் டக்குன்னு வந்து செய்யலாம். அப்போ கூட சொல்லுவாங்க, 1000 பேர் வந்துட்டா உன்னை நான் விட்டுருவேனா? இதுவரையிலும் நான் தானே உனக்கு செஞ்சேன், நான் தான் செய்வேன். இது யார் சொல்லுவா தெரியுங்களா? அப்பா சொல்லுவார் இந்த வார்த்தையை. பெத்த அப்பா சொல்லுவார், குழந்தையிலேருந்து உன்னை நான் வளர்த்து படிக்க வச்சு கொண்டு வந்தலடா, இப்போ நடுவில் ஒருத்தன் வந்தானா நான் விட்டு கொடுத்துருவேனா? நான் தான் செய்வேன். அதுதான் அவர் சொல்கிறார், இனிமேலும் நான் தான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அப்போ உங்கள் நீதின்னு சொல்லாதீங்க. ஒரே ஒரு வசனம், உபாகமம் எடுமா. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3 அப்படியே வைமா. உபாகமம் 1 3 9ஆம் அதிகாரம் 3 இந்த வார்த்தையை எல்லாருமே நம்ம வாயில் உச்சரித்து ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ வாக்குத்தத்தமாக எடுத்துன்னு போங்க. இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக எடுத்துன்னு போங்க. தாயின் கருவில் என்னை ஏந்தினவர், தாங்கினவர், சுமந்தவர், இனிமேலும் நான் தான் உன்னை சுமப்பேன், நான் தான் உன்னை தாங்குவேன், நிறைய வயது மட்டும் நான் தான் உன்னை. அந்த சொன்ன வார்த்தையை கர்த்தர் சொல்கிற, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ முடிவு பிறந்தும் உங்களுக்கு முன்பாக அவர் தான் போகிறார் என்பதை நீங்கள் அறியணும். அது மட்டும் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்கினியை போல உங்கள் சத்துருக்களை அழிப்பார். சொல்லுங்க. பிசாசு ஒரு வலையை போட்டிருக்கலாம், புரியுதுங்களா?
பிசாசு ஒரு வலையை போட்டுக்கலாம். எதிரி இருக்கிறாங்களா உங்களுக்கு? யாருக்காவது எதிரி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் இருக்கிறாங்க போல். நீங்கள் சொல்கிற எதிரி எனக்கு தெரியுது. வீட்டு பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸில். கரெக்டா? ஆமாம், அதுதான். அவங்க தான் நம்ம நினச்சினுக்கிறான். அவங்களாம் சொல்லுங்கள், அவங்களாம் எதிரி இல்லை, உதிரிகள். சொல்லுங்கள், அவங்களாம் எதிரிகள் அல்ல, உதிரிகள். அவன்லாம் என் வேலையை, அவன்லாம் சும்மா, அவன்லாம் சொல்லுங்கள், அவன்லாம் சும்மா உதிரி. என் எதிரியே பின்னாடி இருந்து ஒருத்தன் வேலை பார்க்குறான் பார்த்தீங்களா, அவன்தான். புரியுதுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு இந்த இடத்துல, அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். அவங்க மூலியமாக தானே கிரியை செய்கிறான், விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அடுத்த வசனத்தோட முடிக்கலாம். இதுதான் அர்த்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வந்துட்டு போச்சு, உங்கள் முன்பாக துரத்தினாரா? அதெல்லாம் விடுதலை ஆகி தானே வந்திருக்கிறீங்க. மரணத்தில் விழுந்தவங்கன்னு எடுத்தோடனே ஒரு 7 பேர் கை தூக்குனீங்க, அதில் நானும் ஒருத்தவன். இப்போ அந்த மரணம் எங்கே போச்சு? காணோம். அப்போ யாருக்கு முன்பாக அது துரத்தப்பட்டது? எனக்கு முன்பாக அது துரத்தப்பட்டது. சொல்கிறார், முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. முஷ்டன் நாத்துமா கத்திர சோதரி சொல்லி, ஆமாம், சீரியஸாக அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை தேவையே இல்லை. இது போதுங்க, எனக்கு என் லைஃபுக்கு இது போதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்கிறது எனக்கு தேவையில்லை. எங்கள் அப்பா என்ன பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறதும் எனக்கு தேவையில்லை. அப்பா கூட பார்ப்பார், புரியுதுங்களா? ஆனால் திடீர்னு அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் முடிவு பொருந்தும் இன்றைக்கும் ஜீவாதிபதியாக ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன் என்னோடு கூட எப்போதும் இருக்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்கிறாரு, அவர் என்ன பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாரு? நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லணும். இப்போ சொல்லாத அவன் வெளில போனால் நல்லா கூவிங்களா? இப்போ சொல்லுங்க, சொல்லாத யான் நீதி நிமித்தம் வாழ்கிறேன் என்று. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் நீதி நிமித்தம் மட்டும் சொல்லுவேன். நீங்கள் சொல்லாதுன்னு எனக்கு சொன்னாலும் பரவாயில்ல. சொல்லாத என் நீதி நிமித்தம் நான் வாழ்கிறேன் என்று பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆனால் அவனா சொல்கிறேன்ல, நான் கொடுக்கலன்னா இது வந்திருக்குமா உனக்கு? நான் தானே எல்லாமே பண்ணுகிறேன், நான் தானே உனக்கு நொட்டினுக்கிறேன், எல்லாமே நான் தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லாத. ஏன் நீதி நிமித்தம் அதுன்னு சொல்லாத. பாருங்க, அந்த ஜாதிகளுடைய ஆகாமி நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி வர்றாருன்னா, மொத்தமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மூலியமாக நம்மளுக்கு இதை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தை சொல்ல முடியும்? இனிய என் நீதி நிமித்தம் அல்ல, எல்லாம் என்னால் எதுவுமே நடக்கலை, எல்லாமே கர்த்தருடைய செயல் என்னை செய்து கொண்டு இருக்கிறது. முடிவு பரிந்தம் சொல்லுங்கள், நரைமுடி மட்டும், என் முதிர் வயது மட்டும். அவர் பாருங்க, மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிறாரு அந்த வார்த்தையை. மறுபடியும் வீட்டில் போய் படிங்க, ஏசாயா 46 அந்த வசனம் போய் வீட்டில் போய் படிங்க. மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிறாரு. நான் தான்டா தாங்குவேன், நான் தான் தப்பு வைப்பேன், நான் தான் உன்னை ஏந்துவேன், நான் தான் உன்னை சுமப்பேன். அதான் பாடல் வரியில் வந்து பாருங்க, என் தோளில் உள்ள பாரம் கர்த்தர் பார்க்கின்றாரு, என் கண்ணில் வடியும் கண்ணீர் யார் பார்க்குறாங்களோ இல்லை அவர் பார்க்குறாரு. அவர் எனக்கு முன்பாக செல்கிறார். இந்த வசனம் தான் சொல்லு, அவர் எனக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா. எத்தனை